ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பின் பிள்ளையே, உனக்கு நன்றாக தெரிந்தவர் உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். எப்படியாவது இந்த உண்மையே உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நீயோ அவரை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறார். செல்ல தங்கமே, அவர் உன்னிடம் வந்து பேசுவது உனக்கு தெரிகிறது. ஆனால் விதியோ சதியோ அதை மறைத்து கொண்டு இருக்கின்றது, உன்னை தடுத்து கொண்டு இருக்கின்றது. அதனால் அந்த பயணத்தில் தடைகள் இங்கு வந்து கொண்டு இருக்கிறது. எப்படியாவது உன்னிடம் அந்த உண்மையை சொல்லிவிட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றி விடலாம் என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீயோ அதற்கு பிடி கொடுக்காமல் வந்தது வரட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று விடாப்பிடியாக பிடிவாதத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை காப்பாற்றுவது யாரென்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? அவர் வழியில் யார் வந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றார். அவர் சாதாரண மனிதன்தானே, அவரால் என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்ற முடியும் என்று தானே யோசிக்கிறாய். நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எப்பொழுதுமே தெய்வங்கள் நேரடியாக வந்து சொல்வதில்லை. யாரின் மூலமாகத்தான் அவரின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அங்கர் அனுப்பி வைப்பார். அதுபோலத்தான் உன்னுடைய பிரச்சனையை அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து நான் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவரின் மூலம் வந்தவர் நான் என்று நீ நினைத்துக்கொள். உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் எப்படி நம்புவது என்றுதானே நீ யோசிக்கிறாய். என் தங்கமே, என் குணத்தை ஒட்டிய ஒருவர், என் பெயரை கொண்ட ஒருவராகத்தான் அவர் இருக்க முடியும். நன்றாக யோசித்துப்பார் அவர் எப்படிப்பட்டவர் என்று. உன் கண்மூடி சிந்தனையை வளர்த்துக்கொள். அவர் செய்கின்ற செயல் எப்படி இருக்கிறது என்று. அப்படி இருக்கும் பட்சத்திலே அவர் நானாகத்தானே இருக்கக்கூடும். உனக்கு நன்மை செய்யக்கூடியவரை நான் தானே அனுப்பி வைத்திருக்கின்றேன். மறுபடியும் நீ வந்த வழியை நினைத்து ஏன் அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? சோதனை வந்து விட்டது, தடைகள் வந்து விட்டது என்று ஏன் நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருப்பது போல் அவரும் உறுதியாக அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால் அத்தான் நான் இங்கு உன்னிடம் உண்மையை சொல்வதற்கு அவரின் மூலம் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ அதை தடுத்து நிறுத்தி விடாதே. நான் உனக்கான வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதில் உறுதியும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். கேட்டபடியே நான் உனக்கு தருவதென்று உறுதியளித்து விட்டேனே. இனியும் கலங்காத என் தங்க பிள்ளையே, உன் மனதில் உள்ளதை புட்டு புட்டு வைத்து உன் எதிர்காலத்தை நான் நல்லபடியாக அமைத்து தருவதற்காக இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை இனி வரமாக அமையப் போகிறது. உன் வாழ்க்கை இனி வசந்த காலமாகத்தான் இருக்க போகிறது. நம்பிக்கையோடு காத்திருந்த தருணத்திற்கு பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது. எப்பொழுது நடக்கும் என்று நீ உன் வெற்றி காலத்தை நினைத்தழுது தவித்து கொண்டிருந்தாய். உன் வெற்றி கனியை தொடுவதற்கு தவித்து கொண்டிருந்தாய். கை தொடும் தூரத்தில் தான் என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னால் அனுபவிக்க முடியவில்லையே, ஆனால் என்னால் ருசிக்க முடியவில்லையே என்று யோசித்தாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கனவுகள் எனக்கு தெரியாமல் இருக்குமா? என் செல்ல பிள்ளைகளின் மனதில் நினைத்ததை நான் அறியாமல் இருப்பேனா? இதோ உன் வாழ்க்கையை சரியாக்குவதற்கும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் நானே அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் உனக்கு நன்றாக தெரிந்தவர் என்பதால் நீ அவரின் பேச்சை கேட்காமல் இருக்கின்றாயா? என் தங்கமே, சற்று யோசித்து நிதானமாக முடிவை எடு. அது சொல்வது நல்லதா கெட்டதா என்று நீ நினைத்துப்பார். நிச்சயம் அது நன்மை இருந்தால் உனக்கு நடத்தி தருவது இந்த கணக்கம்பட்டியானாகத்தான் இருக்க முடியும். வேறு எதையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. உன் எதிர்காலம் குழப்பமாக இருக்கிறதோ என்று உன் மனதில் குழம்பவே வேண்டாம். உன் கவலைகளுக்கும் உன் குழப்பத்துக்கும் இடையில் நீ ஒரு போராட்டத்தையே நடத்தி கொண்டு இருக்கின்றாய். அடுத்தது என்ன நடக்கும் யோசிப்பதை விட என்ன நடந்தாலும் என் அழகான முடிவை, எனக்கான நல்ல முடிவை தருவது என் அப்பன் கணக்கம்பட்டியானாக இருக்கும்போது நிச்சயம் என் வாழ்க்கை நல்லதாகத்தான் மாறப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு.
உனக்கு நல்லதே நான் நடத்தி தருகிறேன். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.